வீதிகளிலே பார்க்கிறோம், ஒரு சைக்கிளே ஒரு பைக்கிலே 3 பேர் 4 பேர், யாருக்குமே அனுமதி பத்திரம் கிடையாது, லைசன்ஸ் கிடையாது. கூட்டாளிமார் சேர்ந்து கொண்டு வேகமாக பயணிக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று போகிற பொழுது வேக கட்டுப்பாட்டை இழந்து அப்படியே எங்காவது ஒரு சுவரிலே முட்டி அல்லது எங்காவது ஒரு போஸ்டிலே முட்டி கை கால்களை இழந்து மரணத்தை சம்பவிக்கிற சூழலை பார்க்கிறோம். அன்புக்குரிய வாலிபர்களை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய வேகம் உங்களுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தால் அத்தோடு முடிந்து விட்டது. வீட்டிலே உள்ளவர்கள் அழுவார்கள், 2-3 நாட்கள் கவலையோடு இருப்பார்கள், ஒரு சில மாதங்கள் தாய் கண்ணீர் வடிப்பால், முடிந்துவிடும். ஆனால் உங்களுடைய அந்த விபத்து உங்களுடைய கைகளையும் கால்களையும் எடுக்கின்ற விபத்தாக இருந்தால், உங்களுடைய உடல் உறுப்புகளை இழக்கச் செய்கிற விபத்தாக இருந்தால், காலமெல்லாம் வருடக்கணக்கில் உங்களுடைய மனசல தேவைகளுக்கு கூட அடுத்தவர்கள் சுமந்து செல்கிற நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்களாக இருந்தால், வயோதிபம் அடைந்த நிலையில் இயலாத கட்டத்தில் என் மகன் என்னை பார்ப்பான் என்ற நம்பிக்கையோடு உங்களை கட்டி காத்து வளர்த்த பெற்றோர் அவர்களுடைய முதிர்ச்சியான சூழலிலும் உங்களை தூக்கி செல்ல வேண்டிய, உங்களோடு நடந்து வர வேண்டிய, உங்களை வீழ்ச்சியாரிலே வைத்து தள்ளி போக வேண்டிய ஒரு அனாதரவான சூழலை அவர்களுக்கு கொடுப்பீர்களாக இருந்தால், அதன் மூலமாக தினம் தினம் அவர்கள் துடித்து படுகிற மனவேதனை அத்தனையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் சாபங்களாக மாறும், மிக பெரும் வேதனைகளாக மாறும். புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய வாலிபர்களே, இது சாதாரணமான விஷயம் அல்ல. ஏதோ எனக்கு வாப்பாவுடைய சைக்கிள் இருக்கிறது அல்லது என்னுடைய நண்பனுடைய சைக்கிள் இருக்கிறது, வீட்டிலே இருக்கிற நானாவுடைய பைக் இருக்கிறது, எடுத்து நான் போவேன், எப்படியும் ஓடுவேன், எப்படியும் நடந்து கொள்வேன் என்கிற ஒரு விஷயம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எப்படியும் போகலாம். விபத்து என்பது ஒரு சில நொடிகளுக்குள் வருவதுதான். எப்போதும் நடக்க மாட்டாது, அது எப்போதும் வரமாட்டாது. ஒரு சில நொடிகளுக்குள் வருகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையை இழந்து தவிக்கிற, உங்களோடு இருக்கிற, உங்களோடு பழகிய உங்களுடைய நண்பன் திருமணம் முடித்து வாழ்க்கையில் சந்தோஷமாக தொழில் செய்து உயர்ந்து கொண்டிருப்பான். நீங்கள் வைத்தியசாலை கட்டில்களில் ஏதோ ஒரு மூலையில் முடங்கி போயிருப்பீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலை வராமல் தான் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நிறைய முயற்சிகள் செய்யப்படுகின்றன. ஆனால் நீங்கள் யாருமே அதை கேட்பதாகவோ கட்டுப்படுவதாகவோ இல்லை. ஏதோ எங்களால் ஓட முடியாது என்பதற்காக சொல்லுகிறோம், எங்களால் நாங்கள் வயது போய்விட்டது என்பதற்காக சொல்லுகிறோம் என்கிற உணர்வோடு, இளரத்தம் இளமையில் அப்படித்தான் இருப்போம் என்ற உணர்வோடு செய்கிறீர்கள். கண் முன்னே போய் வைத்தியசாலை கட்டில்களை போய் பாருங்கள். உங்களை போன்ற வாலிபர்கள் கழுத்துகளிலும் கால்களிலும் கைகளிலும் கட்டுக்கள் போட்டுக்கொண்டு கண்ணிழந்தவர்களாக, காது துண்டிக்கப்பட்டவர்களாக, கைகால் உயர்த்த முடியாதவர்களாக, இன்னும் பல வருடங்களாக அதே நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பல சகோதரர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்களோடு ஒரு நிமிடம் போய் பேசி பாருங்கள், ஒரு 10 நிமிடம் போய் பேசி பாருங்கள். இந்த வேதனையும் கஷ்டமும், இந்த வாழ்க்கையை அவர்கள் வெறுத்திருக்கிற, அவர்கள் அப்படியே நம்பிக்கை இழந்திருக்கிற தன்மையையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எனவேதான் இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிற விஷயம், மிகப்பெரிய கனவோடு இருக்கிற விஷயம். அந்த கனவுகளை எல்லாம் உங்களுடைய வேகம் முழுமையாக துடைத்தருகிறது, முழுமையாக துடைத்தருகிறது. நிறைய பேருடைய சாபத்திற்கு காரணமாக மாறுகிறீர்கள். பள்ளிவாசல்களில் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. வெளியிலே போகிற பொழுது 2-3 பைக்குகளிலே சேர்ந்து கொண்டு வேகமாக ஹோன் அடித்துக் கொண்டு போகிறார்கள், வேகமாக ஹோன் அடித்துக் கொண்டு போகிறார்கள். கிரவுண்டிலே நடந்த ஒரு மெச்சிலே ஒரு டீம் மின்பண்ணி விட்டால் ஊர்வலம் வருகிறோம் என்ற பெயரில் பள்ளிகளிலே தொழுகை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய மாளிகைகளுக்கு பக்கத்தால் போகிற பொழுது கூட கொஞ்சம் கூட ஈமானிய உறுதி இல்லாமல், அந்த உணர்வு இல்லாமல் சத்தமிட்டுக் கொண்டு கூச்சலிட்டுக் கொண்டு போகிற சகோதரர்களை தொழுது கொண்டிருக்கிற எத்தனையோ வயோதிபர்கள் சபிக்கிறார்கள், திட்டுகிறார்கள். முடியவில்லை, வேற என்ன செய்வது என்று தெரியாமல் திட்டுகிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை அந்த சாபத்திற்கு நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை அது தடம் புரட்டிவிடும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் விளையாடுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் விளையாடுகிறீர்கள். உங்களுடைய வாலிபம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டிய வாலிபம். ஆனால் அல்லாஹ்வுக்கு மாற்றமான அத்தனை காரியங்களுக்காகவும் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எப்பொழுது புரிய போகிறீர்கள் என்பதை அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே விளங்கவில்லை. எனவே ஈமானிய வாலிபர்களே, அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறோம். மாணவர்களே, இங்கிருக்கின்ற சகோதரர்களே, நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்.